கிறிஸ் கவுன்சிலிங் கேர் உள நல மையம் வழங்குகின்ற மனமே உன்னுடன் சில நிமிடங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய நாளிலே நான் நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்பதாக கடந்த திங்கட்கிழமை கடந்த வெள்ளிக்கிழமை மறு ஒளிபரப்பாக அந்த நிகழ்ச்சி விளங்கியது. பிறந்த தினத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். அதற்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். பலர் என்னிடம் நேரடியாக சொன்னார்கள், அந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது, மக்கள் கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்வை தெளிவாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியிலும் குடும்பங்களிலே இடம்பெறுகின்ற சில விழாக்கள் எவ்வாறு நம்முடைய மன திடத்தையும் ஒற்றுமையையும் அதிகரித்து மனத்தாக்கங்களை அகலச் செய்கின்றன என்பதை குறித்து நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஒரு காலத்திலே, அதாவது நான் பணிபுரிய ஆரம்பித்த காலத்திலே ஒருவர் என்னிடம் வந்து ஒரு அழைப்பிதழை கொடுத்தார். அதிலே பார்த்தவுடன் ஒரு திருமண அழைப்பிதழ் மாதிரி அந்த அழைப்பிதழ் காணப்பட்டது. அதிலே அட் ஹோம் என்று ஒரு வாசகம் இடம்பெற்றது. அட் ஹோம் என்று நடக்கின்ற நிகழ்ச்சி, எத்தனை மணிக்கு, எப்போது, கடைசியாக உங்களை அன்புடன் அழைக்கின்ற என்று சொல்லி அவருடைய மனைவி பெயர் நினைவு கொடுத்து கொடுத்திருந்தார். அதை பார்த்தோட நான் கேட்டேன், இது என்ன என்று கேட்டேன். ஐயா, எங்களுடைய வீட்டிலே ஒரு கெட் டுகெதர் ஒன்று நடைபெறப் போகிறது, அதற்காக உங்களை அழைக்கின்றேன். அப்பொழுது நான் கேட்டேன், இந்த கெட் டுகெதர் எதற்காக? இப்படி கார்டு அடித்து அழைப்புகள் அடித்து எல்லோருக்கும் கொடுத்து நீங்கள் வழி நடத்துகின்ற இந்த கெட் டுகெதர் எதற்காக என்று கேட்டேன். ஏனென்று சொன்னால் அவரும் அவருடைய மனைவியும் தான் அந்த வீட்டிலே இருந்தார்கள். பிள்ளைகள் தூரிடத்திலே அல்லது பிள்ளைகள் இல்லை என்று நினைக்கின்றேன். கேட்டேன். அப்போ கேட்டேன், உங்களுடைய பர்த்டேயா? சொன்ன, இல்லை, என்னுடைய பர்த்டே இல்லை. அல்லது உங்களுடைய மனைவியுடைய பர்த்டேயா? இல்லை ஐயா. அப்போ நான் கேட்டேன், உங்களுடைய திருமண நாளா? இல்லை, அதுவும் இல்லை. அப்படின்னு இந்த விழா என்ன காரணத்துக்காக என்பதை நான் அறியலாமா என்ற ஆவலோடு நான் கேட்டேன். அவர் சொன்ன காரணம் எனக்கு சிரிப்பை வளர்த்தாலும் அதுக்கு பின்னாடி மறைந்திருந்த ஒரு காரியம் ஒன்று எனக்கு நினைவுக்கு வந்தது. அதுக்கு அந்த விஷயம் என்னவென்று சொன்னால், நான் எத்தனையோ விழாக்களுக்கு, குடும்ப விழாக்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். கல்யாணத்துக்கு அல்லது பிறந்த நாள் விழாக்களுக்கெல்லாம் நான் பங்கு கொள்வேன். அதற்கெல்லாம் நான் செலவழிக்கிற காசை நான் மீள பெற வேண்டாமா? அதற்காக தான் வீட்டிலே இந்த அட் ஹோம் என்ற இந்த விழாவை வைத்திருக்கின்றேன். இன்றைக்கு அப்படியான சில காரியங்களை பற்றி தான் கிறிஸ் கவுன்சிலிங் கேர் வழங்குகின்ற மனமே உன்னுடன் சில நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே நான் அளிக்க இருக்கின்றேன். அவருடைய இந்த பதிலை கேட்டு எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவோ இருந்தது. அவர் சொன்னார், நான் எத்தனையோ விழாக்களுக்கு நான் சென்றிருக்கேன், வீடுகளுக்கெல்லாம் சென்று நான் மொய் எழுதியிருக்கிறேன். அந்த மொய் பணத்தை எல்லாம் நான் திரும்ப கலெக்ட் பண்ண வேண்டாமா? அதற்காகத்தான் இந்த விழா என்று சொன்னேன். ஆனால் அவருடைய அந்த எண்ணத்தை மீறி அவருடைய மனதிலே இருந்த ஒரு காரியத்தை நான் உணர்ந்து கொள்ளக்கூடியதா இருந்தது. அவர் மறைமுகமாக நினைக்கின்ற காரியத்தை நான் குறிப்பாக புரிந்து கொள்ளக்கூடியதா இருந்தது. அது என்னவென்று சொன்னால், எங்கள் வீட்டிலும் ஒரு விழா நடைபெற வேண்டும், அதற்கு அநேகம் பேர் வந்து அந்த விழாவிலே பங்கு கொள்ள வேண்டும், அது எங்களுக்கு மகிழ்ச்சி. இதுதான் அந்த மறைமுக காரணம். இந்த மறைமுக காரணத்தை அவருக்கு வெளிப்படுத்த முடியவில்லை. அதற்காக அவர் சொன்ன அந்த காரணங்கள் தான் அந்த பணம் சம்பாதிக்கிற, பணத்தை கலெக்ட் பண்ணுகின்ற நோக்கம். எங்கள் வீட்டிலும் ஒரு விழா நடைபெற வேண்டும், அந்த விழாவிலே அநேகர் வந்து பங்கு கொள்ள வேண்டும். அதற்கு பின்னணியா இருக்கிற நிகழ்வு என்னவென்றால், எங்களுடைய மனதில் இருக்கிற வெறுமை அகன்று போக வேண்டும். அதுதான் உண்மையான சூட்சுமம் என்று சொல்லுவார்கள். எங்களுடைய மனதில் இருக்கிற வெறுமை அகன்று போக வேண்டும். எல்லா விழாக்களுக்கு நாங்கள் போகிறோம், எல்லோருடைய மகிழ்ச்சியிலும் பங்கு கொள்கிறோம். அதே போல எங்களுடைய மகிழ்ச்சியிலும் மற்றவர்கள் வந்து பங்கு கொள்ள வேண்டும். அது பர்த்டே அல்லாமல், திருமண நாள் அல்லாமல், பொதுவாக ஒரு விழா, ஒரு மாலை நேரத்து கெட் டுகெதர், ஒன்று கூடல் என்று நான் அவர் சொல்லாமல் சொல்லுவதை நான் புரிந்து கொண்டேன். அவருடைய எண்ணத்திலே இருக்கிற அந்த வாஞ்சை மிகவும் தனியே 2 பேர் தான், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருக்கும்போது ஒருவருடைய முகத்தை பார்த்தா ஒருவர் மற்றவர் இருக்க வேண்டும்.
வெளியிலே போய் வருகின்ற காரியம் என்றாலும் சரி, என்னவென்றாலும் சரி, வீட்டுக்குள்ளே வந்தார். ஆனால் எல்லோரும் ஒன்று கூட செய்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த விழா அமைந்ததை நான் பார்த்தேன். அந்த விழாவிலே நானும் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டேன். என்றால் நான் இப்படியான விழாக்களுக்கு நான் போவது அந்த காலத்தில் நான் ஒரு குறைவாகவே வைத்திருந்தேன். போகாமல் தவிர்க்க நிலைமையிலே வைத்தேன். ஆனால் இந்த விழாக்கு நான் கட்டாயம், ஏன்னா அவருடைய மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ள, அது அவருக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கையாக அது இருக்கும். இது மிகவும் ஒரு சிறப்பாக நடந்தது. எல்லோரும் வந்து அங்கே உணவு பண்டங்களை உண்டு அவர்களை வாழ்த்தியது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக இருந்தது. அவர்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுத்ததையும் நான் காணக்கூடியதா இருந்தது. குறிப்பாக நான் அங்கே சென்றது அவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்ததை நான் அவருடைய பதிலே காணக்கூடியதாக இருந்தது. அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. இந்த விழாக்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குவதற்காகவே அவை கொடுக்கப்படுகின்றன என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கிற ஒரு நல்ல தருணம். மற்றவருடைய மகிழ்ச்சியை பங்கு கொள்வது, அவர்களை உற்சாகப்படுத்துவது, அவருடைய தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு உறுதியாயிருப்பது, அவருடைய மனதில் உள்ள இந்த தாக்கங்களை தணிப்பதற்கு நம்மை அறியாமலே ஒரு கருவியாக நம்மை கொடுப்பது எல்லாம் நமக்கு தரப்பட்ட தருணமாக இருக்கின்றது. இப்படியான சில விழாக்களை நான் இன்றைக்கு பட்டியலிட நான் விரும்புகின்றேன். முதலாவது என்னுடைய எண்ணத்திலே வந்தது காதணி விழா. காதணி விழான்னு சொல்லும் போது குழந்தையா இருக்கும் போது பெண் குழந்தைகளுக்கு காது குத்துவார்கள். அந்த கம்மல் மாட்டுவதற்காக காது குத்துவார்கள். அதை பல இடங்களிலே விழாவாக செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த விழாவிலே நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், தாய் மாமனுடைய மடியிலே அந்த குழந்தையை உட்கார வைத்து, அதாவது தாயுடைய சகோதரனுடைய மடியிலே அந்த குழந்தையை உட்கார வைத்து அங்கே அந்த காதணியை மாட்டுவார்கள் அல்லது கம்மலை மாட்டுவார்கள் முதலாக. அது வந்து மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். அங்கே தாய், அக்கா, தம்பி அல்லது அண்ணன், தங்கை இப்படியான உறவுகளை பேணுவது மாத்திரமில்லாமல் அவருடைய குடும்ப உறவினர்களும் ஒன்று சேர்ந்து குழந்தையை வாழ்த்துகின்ற நிகழ்வாக மாத்திரமல்லாமல் ஒன்று கூடுகின்ற நிகழ்வாக அந்த நிகழ்வு இருப்பதை நான் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியம். இருக்கின்ற அல்ல தொல்லைகளை மறந்து அவர்கள் கடன்பட்டோ என்னவோ அந்த நாள் சிறப்பாக நடைபெறும், தங்களுடைய குழந்தை நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக தாய் மாமனுடைய மடியிலே உட்கார வைத்து அந்த உறவு முறை விட்டு போகக்கூடாது என்பதற்காக அந்த குழந்தைக்கு அந்த காதணியை அணிவிக்கின்ற அந்த விழாவை நான் பார்த்திருக்கிறேன். இதே போல குழந்தைக்கு முதல் சோறு ஊட்டுகின்ற விழா, உணவு கொடுக்கின்ற விழா, இதுவும் ஒரு குடும்ப செரிமனியாக குடும்ப விழாவாக கொண்டாடப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு குடும்பத்தினர் சொன்னார்கள், முதல் எங்களுடைய குழந்தைக்கு, எங்களுடைய பேர குழந்தைக்கு நாங்கள் உணவு ஊட்ட போகிறோம் என்று. அப்படி நான் ஆர்வமாக கேட்டேன், எப்படி உணவு ஊட்டுவீர்கள், அதுக்குரிய நடைமுறைகள் இருக்கிறதா என்று கேட்டபோது ஒரு குடும்பம் சொன்னார்கள், முதல் இந்த சீனி வாழைப்பழம் என்று சொல்லுகிற அந்த கதலி வாழைப்பழம், அதை ஊட்ட கொடுப்போம், சீனி சர்க்கரையோடு சேர்ந்து ஊட்ட கொடுப்போம், ஊட்டி விடுவோம் என்று சொன்னார்கள். அது ஒரு குடும்பத்தினுடைய நடைமுறை. இன்னொரு குடும்பம் சொன்னார்கள், முதல் எங்களுடைய இந்து சமயத்தின் குருவானவர் அவர் என்ன செய்வார் சொன்னால், தங்க மோதிரத்திலே, தங்க கணையாளியிலே தேனை தொட்டு நாக்கிலே வைத்து விட, குழந்தையுடைய நாக்கிலே வைப்பார். அதுதான் முதல் குழந்தைக்கு கொடுக்கிற உணவு. அதாவது குழந்தை செல்வ செழிப்புடன், தங்கத்தின் அடையாளம் செல்வ செழிப்பு, தேனின் அடையாளம் இனிமை, வாழ்க்கை இனிமையாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டு தேனிலே தொட்டு தங்க மோதிரத்தை தேனிலே தொட்டு நாக்கிலே வைப்பார்கள். இது முதல் உணவு என்று சொன்னார்கள். இங்கே சீனி கதலி எனப்படுகிற கதலி வாழைப்படம், சீனி வாழைப்படம் என்று சொல்லுகின்ற படம் சர்க்கரையோடு சேர்த்து, சீனியோடு சேர்த்து கொடுக்கின்ற நிகழ்வு. அதுவும் வாழ்க்கையை இனிமையாக்க வேண்டும், இந்த குழந்தை இனிமையான குழந்தையாக வளர வேண்டும் என்கின்ற நிலையிலே அது கொடுக்கப்படுகிறது. இதுவும் குடும்பங்களிலே நிகழ்கின்ற நிகழ்வு. இதுல ஒட்டுமொத்தம் என்னவென்று சொன்னால், பெற்றோரும் தாங்கள் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் அகல வேண்டும், தங்களுடைய குழந்தைகளும் அந்த கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்கு கொடுக்கிற அடையாளமாக இது இருக்கின்றது. இன்னும் கிறிஸ்தவ குடும்பங்களிலே நாம் பார்த்தால் அந்த பேப்டிசம், ஞானஸ்ஞானம், திருமுழுக்கு, அதை விழாவாக கொண்டாடுவார்கள். குழந்தைக்கு, சிறிய குழந்தையோ பெரியவர்களோ ஞானத்து முதல் திருமுழுக்கு எடுக்கின்ற, ஞானஸ்தானம் எடுக்கின்ற நிகழ்வை விழாவாக கொண்டாடுவார்கள்.
அதே போல ராப்போசனம் அல்லது திருவிருந்திலே பங்கு கொள்ளுகின்ற அந்த நிகழ்வை விழாவாக கொண்டாடுவார்கள். அதுவும் ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர்கள் இன்னும் பெரிய விழாவாக புது நன்மை என்று சொல்லுவார்கள். ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே செல்லுகின்ற காரியத்தை நிகழ்ச்சியை நல்ல சிறப்பாக கொண்டாடுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஊரை கூப்பிட்டு விருந்து வைத்து அல்லது உறவினர்களை கூப்பிட்டு விருந்து வைத்து கொண்டாடுவதை பார்த்திருக்கிறேன். இவை ஒட்டுமொத்த அடிப்படை என்னவென்று சொன்னால், வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும். துன்பங்கள் அணுகாத வண்ணம், துன்பங்கள் வந்தாலும் இந்த துன்பங்களை மேற்கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைக்க வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படை தான் இது காரணமாக இருக்கிறது. என்ன மனத்தாக்கம் வந்தாலும், எந்த சோதனைகள் வந்தாலும் அவைகளை மேற்கொண்டு வாழ வேண்டும் என்பதற்கு கொடுக்கப்படுகிற அடிப்படையாக இந்த விழாக்கள் அமைகின்றன. இன்னும் சொல்ல போனால், பூ புனித நீராட்டு விழா ஒரு பெண் குழந்தை பருவமடைந்தவுடன் இப்பொழுது நகர்ப்புற இடங்களிலே அதில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. வீட்டுக்கு அடங்கின ஒன்றெண்டு உறவினர்களை கூப்பிட்டு வைத்து, ஆனால் கிராமங்களிலே பார்த்தால் பெரிய லவுட் ஸ்பீக்கர் போட்டு, நான் வளர்ந்த ஊரில் எல்லாம் லவுட் ஸ்பீக்கர் போட்டு அங்கே பாடல்கள் 2 நாள் 3 நாள் கொண்டாட்டங்கள் நடைபெறும். அந்த கொண்டாட்டங்களுடைய அடிப்படையை நான் பார்த்தால், எங்கள் வீட்டிலும் ஒரு பெண் திருமணத்துக்கு தயாராக வயது வந்து விட்டாள் என்பதை அறிவிக்கிற காரியம் அல்லாமல், மனத்தளவிலே அந்த பெண் குழந்தையை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக, துன்பங்களை கடந்து துன்பங்களை தாங்கி அவளை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக அங்கே அந்த பூ புனித நீராட்டு விழா நடைபெறுவதை நாம் உறவுகள் எல்லாம் கூடுவார்கள், நண்பர்கள் கூடுவார்கள், வாழ்த்துகள் பல இடம்பெறும். அதே போல அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நல்ல சத்தான உணவுகளை கொடுப்பார்கள். நல்லெண்ணெய் அதிலே பயன்படுத்தப்படும், முட்டை பயன்படுத்தப்படும். இப்படியாக பல நல்ல உடம்பை வலிமையாக்குகின்ற உணவுகளை கொடுத்து அவளை வளர்ப்பார்கள். அவளுடைய கர்ப்பப்பை நன்கு வளர வேண்டும், சிறந்த முறையிலே பலமானதாக அமைய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிற உணவுகளாக அவை இருக்கும். இதைவிட மகிழ்ச்சியான காரணம், எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று அங்கே சுற்றம் சூழ வந்து வாழ்த்துவார்கள். அதற்கும் அழைப்பிதழ் அடித்து கொடுப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அழைப்பிதழ் அடித்து ஊரெல்லாம் விருந்து வைத்து 2 நாள் 3 நாள் 4 நாட்கள் கொண்டாட்டங்கள் நடைபெறும். லவுட் ஸ்பீக்கர் அலரும். இப்படியாக மன நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன். குடும்பத்துடைய மகிழ்ச்சி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நாங்கள் அனுபவித்த கஷ்டங்களை கடந்து ஒரு புதிய காலத்துக்குள்ளே நாம் வருகின்றோம். அந்த புதிய காலம் எங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, எங்களுடைய மகிழ்ச்சியில் மாத்திரமல்ல, எங்களுடைய குழந்தைகளின் மகிழ்ச்சியிலும் அது பிரகாசிக்க வேண்டும் என்கிறதை அடிப்படையாக கொண்டு வருகின்ற மன அழுத்தங்களை தவிர்க்கின்ற நிகழ்வுகளாக இவை வரும். அதற்காக கடன்பட்டு அங்கே மன அழுத்தங்களை வரவித்துக் கொள்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் அவர்களுக்கு பெரிய காரியம் அல்ல. கடன் வாங்கி விழாக்களை நடத்துபவர்கள் பெரிய காரியம் அல்ல. ஏனென்று சொன்னால் அது கூட ஒரு திட நம்பிக்கை அளிக்கிறது. இந்த கடனை அடைத்து விடுவோம் என்கின்ற திட நம்பிக்கையையும், எங்களுடைய வாழ்க்கை மன அழுத்தங்களிலிருந்து விடுபட்டு, மன தாக்கங்களில் இருந்து விடுபட்டு, நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் உறவுகளும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதையே அது தெரிவிக்கின்றது என்பதை நான் கண்டுகொண்டேன். இன்னும் வயது முதிர்ந்தவர்கள் சொன்னால் 60ஆம் கல்யாணம். 60ஆம் கல்யாணம் சொன்னால் வயதான காலத்திலே 60வது வயதிலே அங்கே அவர்களுக்கு மீண்டும் திருமணம் மாதிரி ஒரு நிகழ்வு ஒன்று நடைபெறும். அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஒன்று கூடி தங்களுடைய பெற்றோருக்கு நடத்துகின்ற ஒரு விழா. அந்த விழா மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியமாக இருக்கும். இதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னால், வயது முதிர்ந்த நிலையிலே அவர்கள் எந்த மனத்தாக்கத்துக்கும் அகப்படக்கூடாது. தாங்கள் தனிமையாயிருக்கிறோம் அல்லது தங்களை பராமரிக்க யாருமே இல்லை, நோய்கள் கூப்பிடாமலே வந்து உடம்பிலே குடியேறிவிடும், பலவீனம் முன்னை போல் நடக்க முடியவில்லை, முன்னை போல் நடமாட முடியவில்லை என்பதையெல்லாம் தவிர்த்து இன்னும் நாம் இளமையாக இருக்கின்றோம் என்பதை வலியுறுத்துகின்ற முக்கியப்படுத்துகின்ற நிகழ்வாக இந்த 60ஆம் கல்யாணம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு மகிழ்ச்சி, அதாவது இளமை பருவத்திலே அவர் திருமணம் ஆகும்போது எவ்வாறு மகிழ்ச்சியை அனுபவித்தார்களோ அந்த மகிழ்ச்சியை அவருடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் உறவினர்களும் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு காரியமாக இந்த 60ஆம் கல்யாணம் நடைபெறுவதை நான் பார்த்திருக்கிறேன். பல சமுதாயங்களிலே இந்த 60ஆம் கல்யாணம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். அங்கே ஊர் கூடி வாழ்த்தும், பிள்ளைகள்
சுற்றிலும் அவர்களை சூழ்ந்திருப்பார்கள், பேரப்பிள்ளைகள் இருப்பார்கள். அதை பார்க்கும் போதே அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்கள் தனிமையானவர்கள் அல்ல, எந்த தாக்கமும் எங்களை அணுகாது, நாங்கள் எப்பொழுதும் சுற்றம் சூழ இருக்கின்றோம். எங்களுடைய மகிழ்ச்சி வந்தாலே உடம்பில் உள்ள பாதி நோய்கள் ஓடிவிடும். மனத்தாக்கங்கள் வந்தால்தான் அல்லது மனக்கவலையில் அதிகமானால்தான் அங்கே உடம்பிலே நோய்கள் கூப்பிடாமலே வந்து குடியேறிவிடும். மனதிலே மகிழ்ச்சி இருந்தால் பல நோய்கள் ஓடிவிடும். அந்த மகிழ்ச்சியின் அடையாளமாக இந்த 60ஆம் கல்யாணம் நடைபெறுவதை நான் பார்த்திருக்கிறேன். அதைவிட இன்னும் சில நிகழ்வுகள் எல்லாம் பரதநாட்டிய அரங்கேற்றம், நூல் வெளியீடு போன்றவை, தங்களுடைய படைப்புகளை வெளியிடுகின்ற நிகழ்வுகளை அங்கே விழாக்களாக நடத்துவதை நான் பார்க்கிறேன். நானும் கூட என்னுடைய நூல்களை அறிமுக விழா என்ற பெயரிலே நடத்தியிருக்கின்றேன். நூல் வெளியீட்டு விழா என்று நடத்தி இருக்கிறார்கள். அதை பார்க்கும் போது இவ்வளவு காலமும் கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு நான் படைத்த இந்த நிகழ்வு, இந்த புத்தகம் பலருடைய கைகளுக்கு போய் சேர வேண்டும், பலர் அதனால் பிரயோஜனப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். விற்பனையிலே அதிக காசு கிடைக்க வேண்டும் என்பதை விட பலர் படித்து பயன்பெற வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக இருந்தது. இது புத்தக வெளியீட்டு விழா. ஒரு முறை ஒரு தமிழ் வெளியீட்டு கழகம், தமிழ்நாடு அரசின் தமிழ் வெளியீட்டு கழகம் புத்தக நூல் போட்டி ஒன்றை அறிவித்திருந்தார்கள். அதிலே 10 பிரதிகள் கொடுக்கப்படும். நான் முதல் 2வது புத்தகம் நுண்ணுயிர் எதிரி, ஒரு வருஷ உழைப்பு, அந்த புத்தகத்திலே 10 பிரதிகளை கொண்டே கொடுத்தேன். அப்பொழுது நான் இதை முதலில் சொல்லியிருக்கிறேன். அந்த பிரதிகளை கொடுக்கும் போது அந்த அறையிலே குமிந்து கிடந்த புத்தகங்களை பார்த்தால், அதாவது போட்டிக்கு வந்திருக்கிற புத்தகங்களை பார்த்தால் எனக்கு மிகவும் மலைப்பாக இருந்தது. இத்தனை புத்தகங்களுக்கு நடுவிலே எனக்கு புத்தக பரிசு கிடைக்குமா, என்னுடைய புத்தகம் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று ஒரு எண்ணம் வந்தது. ஆனாலும் கூட என்னிலே மனதிலே வந்த எண்ணம் என்னவென்று சொன்னால், எனக்கு பரிசு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, பலருடைய கைக்கு இந்த நூல் போய் சேரும், அட்லீஸ்ட் போட்டியாளர்கள் இந்த நூலை படிக்கலாம். அதே போல நூலை படித்து முடிந்தவுடன், இந்த போட்டி முடிந்தவுடன் நூலகங்களுக்கு இந்த நூல் அனுப்பப்படும். அப்பொழுது எத்தனை பேர் படிப்பார்கள்? அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு வருட உழைப்பு, மிகவும் கடின உழைப்பாக அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு நான் பட்ட பாடுகள் எல்லாம் மனத்தாக்கங்களாக இருந்தாலும் அந்த நூலை கொடுக்கும் போது எனக்கு வந்த தெளிவு அதுதான். பலர் நூலை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது என்று. ஆனால் நான் எதிர்பார்க்காத வண்ணம் இந்த நூலுக்கு, சிறந்த நூலுக்கான பரிசு கிடைத்தது, பணப்பரிசும் கிடைத்தது, சர்டிபிகேட்டும் கிடைத்தது, சான்றிதழும் கிடைத்தது, விருது சான்றிதழ். அதை பார்த்தபோது நான் இன்னும் மகிழ்ச்சி அடைந்தேன். இவ்வளவு மக்கள் மத்தியிலே, இவ்வளவு நூல்களுக்கு மத்தியிலே என்னுடைய புத்தகத்தை சிறந்த நூல் என்று தெரிவித்திருக்கிறார்களே என்று சொல்லி நான் ஆண்டவனுக்கு நன்றி சொன்னேன். ஆனால் அதே வேளையிலே மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைகின்ற, மற்றவர்கள் பிரயோஜனப்படுகின்ற ஒரு சம்பவமாக அது அமைந்ததை, ஒரு வழியாக அமைந்ததை எண்ணி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். பரிசு கிடைத்ததுக்காக மட்டுமல்ல, இந்த நூல் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காகவும் எனக்கு மகிழ்வாக இருந்தது. நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நொடியிலேயே பறந்து விட்டது. அந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நூல் வெளியீடு, அதே போல பரதநாட்டிய அரங்கேற்றம், வாய்ப்பாட்டு அரங்கேற்றங்கள் நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம். நாள் முழுக்க கஷ்டப்பட்டு பழகி கற்றுக்கொண்ட அந்த நிகழ்ச்சியை எல்லோருக்கும் முன்பாக அரங்கேற்றுகின்ற ஒரு நிகழ்வாக அது அமைந்தது. அது அந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்களுக்கு, நிகழ்ச்சியிலே பங்கு கொள்கின்றவர்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும். பெண் பிள்ளைகள் பரதநாட்டியம் ஆடும் போது, அவர்களுக்கு முதலாக அந்த அரங்கேற்றம் நடைபெறும் போது அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஐயோ, எல்லோரும் என்னை பாராட்டுகிறார்களே. பெற்றோருக்கும் மிகவும் இந்த மகிழ்ச்சியாக இருக்கும். விழாவை நடத்துபவர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். இவ்வளவு கிரௌட் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கிறார்களே என்று மிகவும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வருகிற தருணங்களாக இந்த விழாக்கள் நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு முக்கியமான விழா அது இப்பொழுது அருகிவிட்டது. என்னவென்று சொன்னால், சதங்கை அணி விழா என்று சொல்லுவார்கள், அல்லது சலங்கை அணி விழா என்று சொல்லுவார்கள். பரதநாட்டியத்துக்கு சலங்கை அணிகின்ற விழா மாத்திரமல்ல, நான் சிறு வயதிலே பார்த்திருக்கிறேன். நான் வளர்ந்த ஊரிலே இந்த நாட்டு கூத்துகள் நடைபெறும். இரவு முழுக்க கூத்தாடுவார்கள். ராமாயணத்தையோ அல்லது மகாபாரத்தையோ கதைகளாக, அல்லது சமூக கதைகளை கூத்துகளாக, நாட்டு கூத்துகளாக மாற்றி பாடல்களோடு ஆடுவார்கள். பெரிய வட்ட வடிவமான களரி எனப்படுகின்ற அந்த மேடை போட்டிருப்பார்கள். அந்த காலத்திலே மைக் வசதி எல்லாம் இல்லை. பெரிய சத்தத்துடன் அந்த மேடையை சுற்றி, அந்த மேடையெல்லாம் டியூப் லைட்டால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும்.
சுற்றிலும் மக்கள் உட்கார்ந்திருப்பார்கள். மேடையை சுற்றி வந்து தாளத்தோடு ஆடுகின்ற அந்த இதை அந்த அந்த நாட்டுக்கூத்து நிகழ்ச்சியிலே நான் பார்த்த காரியம், முதலிலே அவர்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்கப்படும். அந்த நாட்டுக்கூத்திலே பங்கு கொள்கிறவர்கள் பாத்திரங்கள் அனைவருக்கும் நல்ல பயிற்சி கொடுக்கப்படும். பயிற்சி கொடுக்கப்பட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த நாளிலே அரங்கேற்றத்துக்கு முன்னறிவிப்பான ஒரு காரியம் நடைபெறும். அதுதான் இந்த சலங்கை அணி விழா. இவ்வளவு நாளும் அந்த பயிற்சியிலே அவர்கள் சலங்கை ஏதும் அணியாமல் நடக்கின்ற அந்த பயிற்சி, அந்த இரண்டாவது கட்டம் வந்து சலங்கையை அணிகின்ற நிகழ்வு. இதற்கு அழைப்புதல் அடித்து கொடுப்பார்கள். அந்த பாத்திரத்திலே பங்கு கொள்கிறவர்கள் அழைப்புதல் அடித்து எல்லா குடும்பத்தினருக்கும் கொடுப்பார்கள். தங்களை தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் கொடுப்பார்கள். சலங்கை அணி விழா அது ஒரு விழாவாக அது நடைபெறும். அதற்கு பிறகு அரங்கேற்றம் அந்த கூத்து அரங்கேற்றமாக அது நடைபெறும். இன்னும் மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதற்கும் அழைப்புதல் அடித்து எல்லோருக்கும் விநியோகிப்பார்கள். அப்பொழுது இந்த கூத்து ஆடி வருபவர்களுக்கு அங்கே அழைப்புதல் பெற்றவர்கள் அல்லது மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து சால்வை அணிவிப்பார்கள். அந்த காலத்திலே இப்பொழுது அனுப்புகிறது ஷால், வண்ணமயமான சால்வைகள் இல்லை, டவல் மாதிரி வெள்ளை சால்வைகள் அணிவிப்பார்கள். அவர்களுக்கு பணம் அவருடைய பொக்காட்டிலே அல்லது இடுப்பிலே கட்டிருக்கிற துண்டிலே செருகி விடுவார்கள். இப்படியாக பல காரியங்கள் நடைபெறும். இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குகின்ற காரியங்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த விழா நாட்டுக்கூத்து முடிந்தவுடன் வீடு வீடாக கொண்டு செல்லுவார்கள். வீடு வீடாக கொண்டு போய் அங்கே நாட்டுக்கூத்து வந்து ஒரு பாடலையோ என்னவோ பாடுவார்கள், கொடுக்கிற பணத்தை வாங்கிக் கொள்வார்கள். இதெல்லாம் குடும்ப ஒற்றுமையை மாத்திரமல்ல, சமுதாய ஒற்றுமையையும் குறிக்கின்ற நிகழ்வுகளாக அவை இருந்தன. அது மாத்திரமல்லாமல் தன்னம்பிக்கையை வளர்க்கின்ற நிகழ்வுகளாக இவை இருந்ததை நான் பார்த்தேன். அந்த நாட்டுக்கூத்திலே பங்கு கொள்ளுபவர்களுக்கு தன்னம்பிக்கை வளர்கிறது. இவ்வளவு காலம் பாட கூச்சப்பட்டு ஆட கூச்சப்பட்டு இருந்தவர்கள் பலத்த சத்தத்துடன் பாடி ஆடி மக்களுடைய ஆதரவை பெறும்போது அவர்களுக்கு தன்னம்பிக்கை. அதே போல அதை பார்ப்பவர்களுக்கும் அன்று இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து பார்க்கின்ற ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக அது இருந்ததை நான் பார்த்தேன். சதங்கை அணி விழா என்று நான் பார்க்கக்கூடியதா இருந்தது. கடைசியாக மரண அறிவித்தல். எங்களுடைய ஊரில் எல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்த போது, சிறு வயதிலே இருந்த போது, யாராவது ஊரிலே மரணம் அடைந்து விட்டால் இந்த பறை எனப்படுகின்ற வாத்தியத்தை இசைத்து அடித்து எல்லோருக்கும் அறிவிப்பார்கள். அந்த மரண வீட்டிலே கூடி அதற்காக ஒரு குழுவினர் இருந்தார்கள். 3 பேர் அல்லது 5 பேர் அந்த குழுவிலே இருப்பார்கள். 3 பறைகள், 2 சிறிய பறைகள், 2 குழல் இருக்கும். அவற்றை வாசித்து அடிப்பார். அது பல மைல் தூரத்துக்கு, குறிப்பாக ஒரு 5 கிலோமீட்டர் அல்லது 5 மைல் தூரத்துக்கு அந்த சத்தம் கேட்கும். அது இரவுல கேட்கவே வேண்டாம். அதே போல அந்த குழல் ஊதுகின்றது, அது இப்பொழுது அடிக்கிறது போல, இப்பொழுது அடிக்கிற சிறு பறைகள் போல டண்டனக டண்டனக அல்லாமல் ஒரு இசை வடிவமாக ஒலிக்கப்பட்டு வந்தது. அந்த குழலை கேட்டால் நான் சொல்லுகிறேன், சிறு வயதிலே அந்த பறை சத்தம் இரவிலே கேட்டால், அந்த குழலை கேட்டால் எனக்கு பயம் வந்துவிடும். என்னதான் புழுக்கமான காலமாயிருந்தாலும் தலை முதல் காதரை இழுத்து போர்த்து விட்டு நான் படுப்பேன். பாத்ரூம் போறதுக்கு கூட நான் வெளியிலே வருவது கிடையாது. அந்த அளவிற்கு எனக்கு பயமா இருக்கும் அந்த பறை சத்தம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயது வரைக்கும் எனக்கு இந்த பறை சத்தம் அல்ல அந்த அதுக்கு இசைந்து வாசிக்கப்படுகிற அந்த குழல் இரவிலே பயத்தை ஏற்படுத்தும். பகலிலே அல்ல, பகலிலே நான் மிகவும் ரசித்து கேட்பேன். அந்த அதை வாசிப்பவர்களுக்கு பக்கத்திலே போய் நின்று அதை நான் பார்த்து இருப்பேன். அந்த குழல் இனிமையை நான் வாசிப்பேன். ஒரு பயத்தை உண்டாக்குகிற குழல் இனிமைதான், ஆனால் அது இசை வடிவமாக இருந்தது. இப்பொழுதெல்லாம் வாசிக்கப்படுகிறது மாதிரி ஒரே விதமான பறை அல்ல, அது ஒரு இசை வடிவம், ஒரு பாடலை போல அமைந்த அந்த பாடலுக்கு அநேக அர்த்தம் சொல்லுவார்கள். அதெல்லாம் இப்பொழுது எனக்கு மறந்து விட்டது. ஆனால் சமீபத்திலே நான் வளர்ந்த ஊருக்கு சென்ற போது அங்கு நடந்த மாற்றத்தை நான் பார்த்தேன். என்னவென்றால், காலையிலே லவுட் ஸ்பீக்கரிலே சோகமான பாடல்கள் வந்து கொண்டிருந்தன. விடிய காலையிலே வழக்கமாக நான் அந்த ஊரிலே விடிய காலையிலே பக்தி பாடல்களை கேட்பதுதான் வழக்கம். ஆலயத்திலிருந்து, கோயில்களில் இருந்து இந்த பக்தி பாடல்கள் ஒலிக்கும், அதை கேட்பதுதான் வழக்கம். ஆனால் அந்த அங்கு இருந்த காலத்திலே சோக பாடல்களை நான் கேட்டேன். அப்பொழுது நான் என்னுடைய அம்மாவிடம் கேட்டேன், என்ன சோக பாடல்கள் போடுறாங்க, விடிய காலையில இந்த சோக பாடல்களை போடுறாங்க, இது என்ன காரியம்? காலையிலே கேட்டால் நமக்கு நம்ம அறியாமலே சோகம் வந்து விடுமே அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா, யாரோ ஊரிலே இறந்து விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். அந்த மரண அறிவிப்பு தான்
இது என்று சொன்னார்கள். அதாவது ஊருக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த பறை அடித்து ஊருக்கு அறிவிக்கின்ற அந்த நாகரிகம் இப்பொழுது மாறி லவுட் ஸ்பீக்கராக நவீனமாக மாறிவிட்டது சோக பாடல் மூலமாக. இது ஒரு மாற்றம். இந்த அறிவித்தலிலே இருக்கிற குறிப்பு என்னவென்றால், மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், எல்லோரும் கூட வேண்டும். மரண வீட்டுக்கு மரண அறிவித்தலை அறிந்து அந்த வீட்டை தேடி சென்று அவர்கள் பங்கு கொள்வார்கள், மரண காரியங்களிலே பங்கு கொள்வார்கள். அந்த மரண வீட்டில் உள்ளவர்களுடைய துக்கத்திலே பங்கு கொள்கின்ற நிகழ்வாக இது கொடுக்கப்படுகின்றது. அதாவது நீங்கள் தனிப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் உங்கள் துக்கத்திலே பங்கு கொள்கிறோம் என்கின்ற அந்த மன உறுதியை கொடுக்கின்றவையாக அந்த நிகழ்வு, அந்த அறிவித்தல் இருப்பதை நான் பார்க்கின்றேன். உங்களுடைய துக்கம் உங்களுக்கு மாத்திரமல்ல, அது எங்களுக்கு தான். உங்களுடைய துக்கத்திலே நாங்கள் பங்கு கொள்கிறோம், நீங்கள் கவலையை விட்டு தைரியமாக இருங்கள், நாங்களும் உங்களுடைய வேதனையில் பங்கு கொள்கிறோம் என்று ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கின்ற, ஒரு உறுதிமொழியை கொடுக்கின்ற நிகழ்வாக இந்த மரண அறிவித்தல்கள் இருப்பதை பார்க்கின்றோம். அதே போல இறப்பு நடந்த வீட்டிற்கு அல்லது மரணம் நிகழ்ந்த வீட்டிற்கு அவர்கள் சமைக்க முடியாது, சாப்பிட முடியாது, வற்புறுத்தி சாப்பிட வைப்பார்கள். ஊரவர் அல்லது உறவினர்கள் அங்கே உணவுகளை தயாரித்து இந்த காலை சாப்பாடு நான் கொடுக்கிறேன், மத்தியான சாப்பாடு நான் கொடுக்கிறேன், இரவு சாப்பாடு நான் கொடுக்கிறேன் என்று குறைந்த ஒரு 16 நாளைக்கு அங்கே கொடுப்பார்கள். அந்த 16 நாள் காரியம் என்று சொல்வார்கள். அது நடக்கும் வரைக்கும் அந்த வீட்டிற்கு உணவுகள் போய்கொண்டே இருக்கும். அதே போல இரவிலும் அந்த குடும்பம் தனிமையிலே இருக்கக்கூடாது என்பதற்காக அங்கே பலர் ஒன்று கூடி சீட்டு கட்டி விளையாடுவதோ அல்லது ஒன்று கூடி பல கதைகளை சொல்லி மகிழ்வதோ அந்த குடும்பத்தின் சோகத்திலே பங்கு கொள்வார்கள். இவை அனைத்தும் உங்களுடைய கவலைகளை மறந்து நீங்கள் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என்கின்ற உறுதிமொழியை கொடுப்பதாக இருக்கின்றது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இடம்பெறுகின்ற விழாக்கள், நம்முடைய வாழ்க்கையிலே இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கவும், மகிழ்ச்சியை உருவாக்கவும், தேவையில்லாத மனத்தாக்கங்களை நாம் அடையாத வண்ணம், மனக்கலக்கங்களை அடையாத வண்ணம், வீண் பயங்களை அடையாத வண்ணம் நம்மை விடுவித்து காக்கவும் உதவுகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அருமையான வழிகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். நம்முடைய மனநலத்தை காப்பதற்காக அருமையான வழிகளை தந்திருக்கிறார்கள். அந்த வழிகளை, அதில் உள்ள காரியங்களை எண்ணி, அதில் உள்ள பிளஸ் பாயிண்ட்களை எண்ணி நாம் அவர்களை வாழ்த்த வேண்டும். நம்முடைய மனம் எப்பொழுதும் உறுதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு அடிப்படை காரியங்களே இந்த நிகழ்வுகள். இதை தொடர்ந்து அடுத்த வாரத்திலும் நான் சில நிகழ்வுகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகின்றேன். எப்படியாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அருமையான வழிகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள், மனக்கலக்கத்திலிருந்து விடுபட்டு, மன அழுத்தங்களிலிருந்து விடுபட்டு அங்கே தைரியமாக வாழ்வதற்கு எப்படியான வழிகளை தந்திருக்கிறார்கள் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் கீழே கமெண்ட் என்று இருக்கும், அந்த கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்புகளை அனுப்பியிருந்த இந்த நிகழ்ச்சிகளை நான் இன்னும் மேம்படுத்த உதவும். அல்லது என்னுடைய அலைபேசி எண்கள் கொடுக்கப்படுகின்றன, போன் பண்ணி சொல்லுங்கள். உங்களுடைய மேலான ஆலோசனைகள் வரவழைக்க அதை நான் வரவேற்கின்றேன். இந்த ஆலோசனைகள் இந்த நிகழ்ச்சியை இன்னும் மேம்படுத்துவதற்கு உதவும். உங்களுடைய மகிழ்ச்சிக்காகவே கிறிஸ் கவுன்சிலிங் கேர் உடல்நல மையம் மனமே உன்னுடன் சில நிமிடங்களின் நிகழ்ச்சியை அளித்துக் கொண்டிருக்கிறது, திங்கட்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும். இன்றைய நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பாக வெள்ளிக்கிழமை இடம்பெறும். இன்றைய நிகழ்ச்சியை பார்க்க முடியாதவர்கள் நீங்கள் அடுத்த இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் இதே நேரத்துக்கு 7 மணிக்கு பார்க்கலாம். இந்த மாதம் வரைக்கும் தான். அதற்கு பிறகு வழக்கம் போல ஒவ்வொரு திங்கள் வெள்ளியிலும் ஒவ்வொரு புது டாபிக்களோடு உங்களை நான் சந்திக்க இருக்கின்றேன். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுங்கள். அது உங்களுக்கு கஷ்டமான வேலை இல்லை. இப்படிதான் எல்லோருடைய கையிலும் மொபைல் போன் இருக்கிறது, வாட்ஸ்அப் இருக்கிறது. வாட்ஸ்அப்ல பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் உங்களை எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டேன். நான் உங்களை கேட்பது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் உங்களுக்கு இன்னும் அதிக ஆலோசனைகளை வழங்குகின்றேன். அனைவருக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். விடைபெறுவது கே. நித்யானந்தன்.